நம்ம அப்பா, அம்மா, மனைவி, மக்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு குடத்து நீரை கவிழ்த்தா அது எப்படி ஒரு நிமிஷத்தில் கீழே சிந்தி ஒன்றும் இல்லாமல் யாருக்கும் பயன்படாமல் போயிருமோ, அதே போல் ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் நமக்கு ஏன்பா வம்புன்னு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க போனால் என்ன, நம்மக்கிட்ட உடல் வலிமை இருக்குது, மன உறுதி இருக்குது, சம்பாதிச்சு வாழ்ந்துடலாம்னு நினச்சா அதுக்கு முதல்ல இந்த உடம்புல உயிர் இருக்கணுமே. உடம்புல உயிர் எவ்வளோ காலம் இருக்கும்? சந்தையில் கூட்டம் போல் இருக்கும். சந்தையில் எவ்வளோ நேரம் கூட்டம் இருக்கும்? சரக்கு இருக்கிற வரைக்கும் தான். அது காலி ஆகிட்டா சந்தையே வெறிச்சோடி போயிருமே. அதே போல் நாம் அனுபவிக்க வந்த வினை பயன்கள் கழியும் வரைக்கும் தான் நம்ம உடம்புல உயிரே இருக்கும். வினை போகமே ஒரு தேகங்கண்டாய் வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவும் நில்லாது கான்னு சொன்னது போல் எவ்வளவு வினை இருக்குது, எப்போ வரைக்கும் நம்ம உடலில் உயிர் இருக்குன்னே தெரியாது. ஏற்கனவே நாம் செய்த வினையை கூட்டி ஒரு விதியை வகுத்து தான் இறைவன் நம்மளை அனுப்பியிருக்காரு. நாமெல்லாம் வெறும் பொம்மை தான், பொம்மலை ஆட்டக்காரன் மாதிரி இறைவன் தான் ஆட்டுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் ஆடுறோம். சரி, இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி நிலையில்லாத இந்த உலகப்பற்றை விட்டு நிலையான இறைவன் திருவடியை காட்டும் நம்ம குருநாதருடைய திருவடிகளை இறுகப்பற்றுவது தான். அப்படிங்கிறத நாட்டமென்றே இரு, சர்க்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டமென்றே இரு, பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு, சுற்றத்தை வாழ்வை குடங்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு, நெஞ்சே உனக்கு உபதேசம் இதேன்னு திரு ஏகம்ப மாலையில் பட்டினத்து பிள்ளையார் நமக்கு உபதேசிக்கிறார்.